ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் தேவ பிரசன்னத்தில் வந்து வார்த்தைகளை கவனிக்க தியானிக்க கர்த்தர் நமக்கு தந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சுகமாய் இருப்பீர்களாக. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் சில வசனங்களை வாசிக்கிறேன். நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. பவுல் இந்த இடத்துல எழுதும் பொழுது என்ன சொல்கிறார்னு கேட்டால், முன்னாலே வசனங்களை பார்க்கும் பொழுது நிறைய உபத்திரவங்களை குறித்து அங்கே சொல்லி இருக்கிறது. இந்த உபத்திரவங்களை எல்லாம் நிறைய சொல்லிவிட்டு கீழே வரும் பொழுது இதெல்லாம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது என்று அவர் சொல்கிறார். அதோடு கூட சொன்னார், ஆனபடியினாலே எங்களுடைய உபத்திரவங்கள், எங்களுடைய கஷ்டங்கள், மற்றவைகள் எல்லாம் ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு, கிருபை பெருகும்படிக்கு நடக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார். ஆகையால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியுது. நேத்திருந்த அழகு இல்லை, நேத்திருந்த முடி இல்லை, நேத்திருந்த பலன் இல்லை. புறம்பான மனுஷன் நேத்திருந்த மாதிரி இல்லை, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறான். ஆனால் எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. என் வெளி தோற்றத்தை கண்டு யாரும் நம்மளை குறைச்சி எடை போட்டுறாதீங்க. கிழவன், வயசாயிடுச்சு, பலனற்றவன், சோர்ந்து இருக்கிறான் நினைக்காதீங்க. நான் வெளியே எவ்வளவு சோர்ந்து போயிருந்தாலும் தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய பலத்தினாலே, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே உள்ளான மனுஷன் இருக்கானே நாளுக்கு நாள் பலப்படுகிறான், நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். ஸோ வெளி தோற்றத்தை கண்டு இவர் ரொம்ப ஒன்றும் பலன் இல்லை அப்படி இப்படிலாம் யாரையும் நினைச்சிடாதீங்க. உள்ளான மனுஷன் எப்படி இருக்காருன்னு பாருங்க. சில சமயத்தில் வெளியான மனுஷன் ரொம்ப கிராண்டா இருப்பான், ஆனால் உள்ளான மனுஷன் ஒன்றும் இருக்காது. அதைத்தான் சாமுவேலுக்கு தேவன் சொன்னார். இஸ்ரவேலில் தேவ ராஜாவை ஏற்படுத்தத்தக்கதாக ஈசாயின் வீட்டுக்கு சாமுவேல் வந்திருந்தார். வந்த உடனே மூத்தவங்கல இருந்து வந்தாங்க, ஒவ்வொருத்தனையும் பார்த்தா ராஜ கம்பீரம். உடனே இவர் குப்பி எடுத்துட்டார் அவன் மேல ஊத்துறதுக்கு. உடனே கருத்து சொன்ன, ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து, நீ முகத்தை பார்க்கிறா, நான் உள்ளத்தை பார்க்கிறேன்ப்பா. இவர் ராஜாவா இல்லை. இதே மாதிரி முகத்தோற்றத்தையும் அதையும் இதையும் பார்த்து ஏமாந்து போகாதீங்க. புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். அப்படி புதிதாக்கப்படுகிறதுனால என்ன ஏற்படுகிறது? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்துல நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை கொண்டு வரும். இன்னைக்கு பார்த்தா ரொம்ப சோர்ந்து இருக்கலாம், ஆனா உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு காணப்படுகிற லேசான உபத்திரவங்கள் நமக்கு பெரிய நித்திய மகிமை கொண்டு வரும். இதை நினைத்து உள்ளான மனுஷன்ல நாளுக்கு நாள் எவ்ரிடே பலப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, எங்கள் புறம்பான மனுஷன் எவ்வளவு அழிஞ்சாலும், எவ்வளவு சோர்ந்தாலும், எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட உதவி செய்யும். அப்படி புதிதாக்கப்படும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு சுற்றிலும் காணப்படுகிற இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான கன மகிமையை எங்களுக்கு உண்டாக்கும் என்று அறிந்து கர்த்தருக்காய் ஜீவிக்க உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சோர்ந்து போய் காணப்படுகிறாயா? ரொம்ப சங்கடமா காணப்படுகிறா? டோன்ட் வரி. உள்ளான மனுஷன் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோ. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ.